அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மயிலாடுதுறையில் உலா வரும் சிறுத்தையின் புதிய போட்டோ தற்போது வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து போக்கு காட்டி வரும் மயிலாடுதுறையில் உலா வரும் சிறுத்தையின் புதிய போட்டோ தற்போது வெளியாகி இருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செல்லப்பா. செல்லப்பா, வணக்கம். கூடுதல் விவரங்கள். அதாவது பார்த்தா மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களாக சிறுத்தையை அதிகாரிகளுக்கு போக்கு காட்டியும் பொதுமக்களுக்கு அச்சத்தையுமே ஏற்படுத்தி வருது. இந்நிலையில குறைநாடு செம்மங்குளம் பகுதியில் கடந்த 3ஆம் தேதி கேமரா பொருத்தப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து 4ஆம் தேதி ஆரோக்கியபுரத்திலையும் கேமரா பொருத்தப்பட்டு கூண்டுகள்லாம் அமைக்கப்பட்டது. இதில் எதுலையுமே சிறுத்தை சிக்கவில்லை என்றும் வனத்துறையினர் இங்குள்ள வனத்துறையினர் தகவல் அளித்தாங்க. அவங்க ஒரு உறுதியான தகவல் செய்தியாளர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பொதுமக்களுக்கு அவங்க அறிவிக்கல. சிறுத்தை இல்லை, சிறுத்தை நடமாட்டம் இல்லை அப்படியே சொல்லி அந்த நிலையில மேலும் இன்றும் நேற்றும் 2 நாட்களாக 2 நாடுகள் சிறுத்தை கடித்ததாக கூறப்பட்டு வந்தது. இந்நிலையில் சென்னையிலிருந்து வன அலுவலர் ஒருவர் பார்வையிட்ட போது அவர் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாகவும் இந்த கேமராக்கள் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவித்தார். நிலையில கடந்த 3ஆம் தேதியாக செம்மங்குளம் பகுதியில் வைத்த கேமராவில் சிறுத்தையினோட புகைப்படம் பதிவாகி தற்போது வெளியிட்டிருக்காங்க. அது மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டிருக்கு. இது இப்போது மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது சம்பந்தமாக பொதுமக்கள் யாரும் இடையூறு அளிக்க வேண்டாம் என்றும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த புகைப்படம் வெளியிட்டதுனால இப்போ மக்களுக்கு பெரும் அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கிறது. பதற்றமான சூழல் தொடர்ந்து நிலவுகிறது. இந்த சிறுத்தையை பிடிக்கிறதுக்காக மோப்ப நாய்களும் தற்போது 8 மோப்ப நாய்கள் அந்த ஆரக்காதபுரம் பகுதியில் பார்வையிட்டு சென்றிருக்கு. மேலும் இந்த சிறுத்தையை பிடிப்பதற்கு கேமராக்களும் பொருத்தப்பட்டு ட்ரோன் கேமராவும், அதாவது தர்மல் ட்ரோன் கேமராவும், இரவு நேரங்களில் பிறக்கப்படும் கேமராவும் தற்போதும் தொடர்ந்து பணியில் ஈடுபட்டு வராங்க. ஓரிரு நாட்களில் சிறுத்தையை பிடிப்போம் என்றும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. வனத்துறை சார்பாகவும் மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் இந்த புகைப்படம் இப்போ வெளியானதால் மக்கள் மிகவும் அச்சத்திலேயே இருந்து வராங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்லப்பா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.